அரசியல் என்பது அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தொழில். அது என்ன சொல்றது, விவசாயிகளை பாதிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் அப்படி இப்படின்னா பேசினாங்க, பெருசா இது பண்ணாங்க. டிஎம்கே தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி வேற. பாஜக பண்ணிட்டு இருக்கு. உங்க கட்சிக்குள்ள உட்கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட அரசுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், நல்ல பிரபலமாக அறியப்பட்ட ஆள் வேணும். எங்கேயாவது ஒரு இடத்துல கொடி ஏற்றுறாங்க, புதுசாக ஒரு கொடி ஏற்றுறாங்க அப்படின்னா அங்கே போலீஸை வச்சு தடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அறிவே இல்லை அப்படின்னா, கட்சி ஆட்களை தொண்டர்களை அடிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எப்படி நடத்துறாங்க அப்படின்னா ஒரு காவல் அரசாக தான் நடத்துறாங்க. என்ன சொல்றது, ஜாதிய வன்மம் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்க தொண்டர்களே பேசுறாங்க. அரசியல் என்பது என்னன்னா முதன்மை எதிரிக்கு எதிராக ஒரு அணி சேர்க்கை செய்யறது தான். விஜய் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. கணிசமான வாக்குகள் அவராலே வாங்க முடியும். பாடுபட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெறுங்க, அதுக்கப்புறம் மக்கள் வாக்களிப்பாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ இங்கே மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் அவங்க களம் காண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவோட கூட்டணியில் ஒரு முறையான ரெகக்னேஷன் விசிகாவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த கட்சியோட தொண்டர்களே அதை தான் பேசுகிறாங்க. இப்போ அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கொடி ஏற்றுறாங்க, புதுசாக ஒரு கொடி ஏற்றுறாங்க அப்படின்னா அங்கே போலீஸை வச்சு தடுக்கிறாங்க. இவங்க கட்சி ஆட்களை தொண்டர்களை அடிக்கிறாங்க. இவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் கொடுக்க முடியாது. என்னன்னா, இன்னொரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, திமுக கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்தபடியாக ஒரு 2வது பெரிய கட்சியாக ஓட்டு வங்கி அதிகமாக வச்சிருக்க கட்சின்னு பார்த்தீங்கன்னா விசிகா. ஆனால் அவங்களுக்கான முறையான ரெகக்னேஷன், அவங்களுக்கான முறையான சீட்டு இதெல்லாம் திமுக கூட்டணியில் இல்லைங்கிறது அவங்க கட்சி தொண்டர்களோட பரவலான விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது ரெகக்னேஷன் இல்லாத போது ஏன் தொடர்ந்து அதே கூட்டணியில் இவங்க நீடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியாகவே இருக்குது. அதாவது அரசு ஒன்று என்னென்னா, இந்த கூட்டு சேர்றது அப்படின்றது ஒரு பொதுவான நலனுக்காக கூட்டு சேர்றாங்க. சரிங்களா? வெறும் இப்போ விசிகா பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க, இந்த ஒரு கொள்கை அடிப்படையில் நாங்கள் கூட்டு சேர்றோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதான் ஓகே. அவங்களுக்கு அங்கே தகுந்த மரியாதை கொடுக்கப்படலை. அவங்க தொண்டர்களை யாரும் மதிக்கல. என்ன சொல்றதுன்னா, ஜாதிய வன்மம் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்க தொண்டர்களே பேசுறாங்க. அதை அவங்க கன்சிடர் பண்ணணும்ல. அப்ப தொடர்ந்து அந்த கூட்டணியில் நீடிக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்கு அவங்களுக்கு? இல்லை, அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ திமுக எப்பவுமே இப்போ ஒரு 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 கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்ன பண்ணணும்னா, மற்ற எல்லா கட்சிக்கிட்டையும் எவ்வளோ சீட்டு பேரத்தை குறைக்க முடியுமோ அவ்வளோ சீட்டை குறைச்சி தான் இது பண்ணுறாங்க. அது சிபிஎம் ஆனாலும் சிபிஐ ஆனாலும் விசிகா ஆனாலும் இந்த கட்சிகள் அங்கீகாரம் பெற்றக்கூடாது, ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றக்கூடாது, வளரக்கூடாதுன்ற மாதிரி சீட்டு பேரத்தில் ஒரு பெரிய எண்ணத்தனமாக தான் அந்த சீட்டு இடப்பங்கீடை பண்ணுறாங்க. இது பொதுவாக உள்ள விமர்சனம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் தொடர்பாக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கு இல்லையா? அதாவது எங்களுக்கு இந்த கூட்டணி எவ்வளோ வாக்கு சதவீதம், அதுக்கு உரிய இடங்களை கொடுக்குறாங்களா அப்படின்றத பற்றி எனக்கு புள்ளி விவரமாக தெரியல. இவங்க கூட்டணி விசிகா மட்டும் இது பண்ணுறாங்க, சிபிஐ சிபிஎம்க்கு தாராளமாக கொடுக்குறாங்க, காங்கிரஸுக்கு தாராளமாக கொடுக்குறாங்க, அப்படி ஒரு மதிப்பீட்டுக்கு வர முடியல. ஏன்னா நீங்கள் அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. அவங்க ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையில் ஒன்றா வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் அவங்க கட்சி தொண்டர்களே போலீஸை வச்சு தாக்கப்படுறாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு கட்சி கொடி ஏற்றுறாங்க, புதுசாக அந்த இடத்துல அவங்க கொடியை நாட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்த கொடிக்கம்பத்தை உடைக்கிறாங்க, தொண்டர்களை தாக்குறாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான்குளம் இருக்கலாம், அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண், ஒரு கட்சியை சார்ந்த ஒரு பெண் ஒரு பொறுப்பில் இருக்கவங்க ஒருத்தவங்க அவங்கள அடிச்சிருக்காங்க, காலால் உதைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நான் இப்போ அதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக மாநில அரசுன்ற வகையில் அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேட், திமுக அதிமுக 2 பேருமே தமிழ்நாடு அரசு எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு காவல் அரசாக தான் நடத்துகிறாங்க. காவல்துறையோடைய ஒரு அரசு, காவல் அரசாக நடத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணிக்கும் சிபிஎம்க்கும் ஒரு மோதல் வந்துச்சு. அதிலே இவங்க 2 பேரை தூக்கி உள்ளே வச்சாங்க, சிபிஎம்ல இருக்கும் தூக்கி உள்ளே வச்சாங்க. இது இந்த அரசு ஒரு ஜனநாயகமான நடந்துக்குதா? இப்போ போராட்டம் நடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறது, ஒரு ஜனநாயகமாக எல்லாரும் கட்சி நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கானா? இல்லை. அது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அனுமதிக்கிறது இல்லை, சிபிஐக்கும் அனுமதிக்கிறது, சிபிஎம்முக்கும் அனுமதிக்கிறது இல்லை, ஏனைய இயக்கங்களுக்கு இன்னும் கூட சுத்தமாக இல்லை. விசிகா, சிபிஐ, சிபிஎம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அதிகாரத்துக்கு வரல. ஒப்பீட்டளவில் முற்போக்கான கொள்கைகள் இந்த 3 பேர் சொல்லணும் குறிப்பாக. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி 4 பேரை கூட வச்சுங்களேன். இவங்க ஒப்பீட்டளவில் ஒரு ஜனநாயக திமுகவை விட, அதிமுகவை விட முற்போக்கான கொள்கைகள் கொண்ட கட்சி. இப்போ இவங்களுக்கு என்ன முதன்மையாக இந்திய அரசியலில் இன்னைக்கு முதன்மையான பிரச்சனை என்ன? மத்தியில் பிஜேபி ஆகிறது ஒரு பாய்ச்ச அபாயம் தான். அரசியல் என்பதே என்னன்னா முதன்மை எதிரிக்கு எதிராக ஒரு அணி சேர்க்கை செய்யறது தான். அந்த அணி சேர்க்கையில இப்ப நான்
விசிகா வந்து கூட்டணியை விட்டு இப்போ இந்த இந்த முதன்மை எதிரிக்கு எதிரான ஒரு அணி சேர்க்கை தான். அப்போ இந்த அணி சேர்க்கையில் வந்து அவங்க இந்த முதன்மை எதிரிக்கு எதிராக தான் திமுகவோட அணி சேர்றாங்க. இப்போ திமுகவோட சேர்றாங்க. நான் அதான் கேட்குறேன், திமுகவோட சேர்றாங்க. திமுகவில் அவங்களுக்கான ஒரு மரியாதை இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து இவங்க சொல்ற ஒரு விஷயத்தை வச்சு இவங்களுக்காக தான் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆஃபர் கொடுக்குறாப்புல. என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன் எங்க கூட சேர்ந்து வர்றவங்களுக்கு, எங்க தலைமையில் வர்றவங்களுக்குன்னு. இவங்க அதுக்கு என்ன பேசுறாங்கன்னா, விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்கு, அவர் வந்து அவரோட ஓட்டு சதவீதத்தை வந்து அன்டெஸ்டட் இல்ல. அதாவது விஜய்க்கான வாக்கு விழுக்காடு வந்து இன்னொரு பரிசோதிக்கப்படல அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க. ஆனா பரவலான ஒரு கருத்து என்னன்னா, பரவலா எல்லாருக்குமே நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. கணிசமான வாக்குகள் அவராலையும் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் அதை போகக்கூடாது, அவர் பின்னாடி போகக்கூடாதுங்கிறது தான் என்னோட. அதாவது நீங்க வந்து பெருசா கிடைக்கும்னு நினைச்சு இப்போ விஜய் வந்து அன்டெஸ்டடா இருக்கு, விஜயால ஜெயிக்க முடியலன்னு வச்சுங்க, என்ன அவங்க விசிகா வந்து போன வாட்டி 6 தொகுதியில் போட்டீங்க. நீங்க வந்து நான் தேர்தலை கூட புறக்கணிக்க தயாரா இருக்கேன், பிஜேபி கூட கூட்டணியோ இல்ல பாமகவோட கூட்டணியோ வந்திருக்கேன்னு சொல்றீங்க. அதே தான் சொல்றேன், உங்களை வந்து நீங்க யாருக்காக யாரோட பிரதிநிதியா இருக்கீங்களோ அவங்கள வந்து ஒடுக்கப்படுற ஒரு சூழல் தான் அந்த கட்சி என்ன சொல்ற அந்த கூட்டணிக்கெல்லாம் நிலவுது. அப்படி இருக்கும் போது இதை ஏன் செய்யக்கூடாதுங்கிறது என்னோட. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முதன்மை எதிரி பிஜேபின்னு சொல்றாங்கல்ல, பிஜேபினால தலித் மக்களுக்கு அதிக பாதிப்பு. திமுக மாநில அரசு இருக்கு, மாநில அரசுனால தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது பிஜேபி ஒன்றிய அரசுல இருக்கு, ஒன்றிய அரசுக்கு நிறைய அதிகாரம் இருக்கா? மாநில அரசோட ஒன்றிய அரசு அதிகாரம் இருக்கு. அதுல மிக மோசமான ஒரு ஆள் இருக்கான். இதனால தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? இருக்காங்க, பாதிக்கப்படுறாங்க. இல்ல நான் சொல்லல. நான் இங்க இருக்கிற இங்க வந்து ஒரு மாநில அளவுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு பிரதிநிதியா இருக்காங்க. இங்க இருக்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு தான் நீங்க அடுத்து மேல போகணும். அதுதான் தவறு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்தியால அரசு அப்படின்னா மத்திய அரசு தான். மாநில அரசு நினைச்சா கூட உங்களுக்கு பெரிய தீங்கு பண்ணிட முடியாது. அதெல்லாம் பிரச்சனை வந்து the lack of political wisdom. அரசுனா என்ன, மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இத்தனை வருஷமா கூட்டணியில இருந்தாங்க, 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காங்க. இவங்க நினைச்ச ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சா எங்க திமுக கூட்டணியில போய் இருந்தனால மத்திய அரசுலயா? அது வந்து நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம், இந்தியா முழுக்க சம்பந்தப்பட்ட விஷயம். அதுதான் சொல்றேன், அது முடியாதுங்கிற ஒரு பட்சத்துல இங்க இருக்கிற ஒரு பேசிக்கா பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான ஒரு கூட்டணிக்காவது முயற்சி பண்ணலாம்ல. இங்க இருக்க பேசிக்கா இப்ப பிஜேபி இன்னொரு கூட்டணிக்கு இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில அதிக சீட் தராங்கன்னு போறாங்கன்னு வச்சுங்க, அது தலித் மக்களை பலியிடுறது இல்லையா? நான் என்ன கேட்கறேன்னா, சீட்டுக்காக போக சொல்லல. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப தாவேகா தரப்புலயே பாத்தீங்கன்னா எங்களை வந்து அரசியல் எதிரி அப்படின்னா பாஜகன்னு சொல்றாங்க, கொள்கை எதிரி அப்படின்னா கொள்கை எதிரி. ரெண்டு நான் என்ன கேட்கறேன்னா, அப்படி ரெண்டு இருக்கு அரசியல்ல, அவங்க சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து விசிகா எடுத்து அரசியல் கொள்கை அதெல்லாம் விடுங்க, கொள்கையெல்லாம் விடுங்க, எதிரிகள் அப்படின்னா 2 பேர் சொல்றாங்க. தனித்தனி விஷயம் இருக்கான்னு கேட்கறேன். 2 கட்சி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதே தானே இவங்களும் சொல்றாங்க. அது தப்பான நிலைப்பாடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி இன்னைக்கு அவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்க தமிழ்நாட்டில், மாநில அரசுக்கு ஏதோ பயங்கர பிரம்மாண்டமான அதிகாரம் இருக்க மாதிரி மாநில அரசு தான் வாழ்க்கை, மண்ணுக்குள்ள வந்து இந்த நெருப்புக்கொழி தலையை போட்டு விட்டிக்கும், அதனால கிணத்துக்கு தவளை மாதிரி மாநில அரசு தான் அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. மாநில அரசுக்கு கொஞ்சோண்டு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரமும் பிஜேபி கையில் போயிடக்கூடாதுன்னு நம்ம கவலைப்பட்டு தான் இந்த மாநில அரசை பற்றி கவலைப்படுறோம். மற்றபடி உண்மையான அதிகாரம் மத்திய அரசு தான் இருக்கு. ஆனால் என்ன பண்றாங்க விஜய், ஸ்டாலின், எடப்பாடி, இங்க இருக்க எல்லா கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாநில அரசு அதிகாரம் இதுதான் உலகம், இதுதான் அரசியல்னு மக்கள் அதுக்குள்ள நம்ப வைக்கிறாங்க. அதனால இந்த திருப்பி இதை பேசிக்கிட்டு இந்த இதுல நீ நான் என்ன சொல்றேன், உனக்கு அதிகாரமே ரொம்ப கம்மி, இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, நீங்க மாத்தி ஆண்டா கூட பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனாலும் இருக்கிறதுல மோசமானவங்க கையில அது போயிடக்கூடாதுன்னு நம்ம கவலைப்படுறோம். அதான் சொல்றேன், மோசமானவங்க கையில போயிடக்கூடாதுன்னு கவலைப்படுறோம். விஜய் வந்து இப்ப சொல்றாரு இல்லையா, நாங்க 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்றாருல, அது எவ்வளவு ஒரு அற்பத்தனம், எவ்வளவு ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு விஜய் சொல்ற கருத்து, இவங்களும் திமுகவும் பிஜேபி ஒன்று, இவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ஒரு அறிவியலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அறிவியலுக்கு பொருத்தமற்ற கருத்து. இன்னைக்கு பிஜேபி சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கு, அது அவ்வளோ அதிகாரத்தோட இருக்கு, அவ்வளோ கொடுமைகளை பண்ணுது. பிஜேபியோட கொள்கை வந்து முஸ்லீம்கள், நீங்கள் இப்போ ஏற்கனவே பேசின மாதிரி தான், முஸ்லீம்களுக்கு எதிராக, மைனாரிட்டிக்கு எதிராக, அதை நாட்டோடைய அடிப்படை கட்டமைப்பே மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக நினைச்சாலும் அதை பண்ண முடியாது. உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்கு, டக்குன்னு 10 பேர் அங்கே தூரமாக இருக்க வரைக்கும் சுட்டுருவீங்க. உங்கள்கிட்ட கத்தி இருக்குன்னா பக்கத்தில் வந்து தானே குத்த முடியும். இப்போ திமுக இருக்க தவறான முதலாளித்துவ பொருளாதார கொள்கை அதெல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டு தான் அவங்க செயல்படுத்த முடியும். ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது. இந்த பறந்து விருண்ட 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட யாருடைய தலைவிதியும் யாருடைய வாழ்க்கையும் நிர்ணயிச்சிருக்காங்க அவங்க.
அது திமுகவால வந்து உண்மைதாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது, திமுகவால குஜராத்ல இருக்கவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க அது முடியாது. நிதர்சனமான ஒரு உண்மைதான். ஆமா. அதை தான் நானும் சொல்றேன். ஆ. இவங்க வந்து ஏற்கனவே 2 அப்ப எப்படி நீங்க பாராளுமன்ற சமப்படுத்தி தேர்தலை இல்ல ரெண்டு கட்சி சந்திச்சிருக்காங்க. இவங்கனால அந்த ஒரு மாற்றத்தை, இவங்க போய் அந்த கூட்டணியில இருக்கிறதுனால ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியல. ஆ. ஒரு குறைஞ்ச அதிகாரம் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை உண்டு பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சரியான பர்சன் கிட்ட போய் சேரணும். சரியான நம்மளால ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஒரு ஆள் கூட சேர்ந்தோம்னா ஒரு சரியான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும்னா அவங்க கூட போய் ஏன் அவங்க சேரக்கூடாது? சேருவாங்க. இப்ப வந்து ஒருவேளை வந்து இப்ப வீக்கேட் பண்றாங்களே பத்தி, அதாவது பிஜேபி விஜய் என்ன பண்றாப்ல, பிஜேபி திமுக வீக்கேட் பண்றாப்ல, இன்னொரு முனையில இருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாப்ல, பிஜேபியோட கூட்டணியில இருக்காரு. எல்லாருமே இந்த 2 பேரும். இப்ப சீமான் என்ன பண்றாரு, பிஜேபி திமுக ஈக்குவேட் பண்றாரு. அந்த ஈக்குவேட் பண்ற பொசிஷன் தப்பு. இப்ப அந்த ஈக்குவேட் சமப்படுத்துற நிலைப்பாடுன்றது வந்து தவறு. பிஜேபி மிக மிக தவறான கொள்கை கொண்ட அபாயகரமான கட்சி, திமுக அப்படி கிடையாது அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன். அந்த கொள்கை கொண்ட விஜயோட எப்படி விசிகா போய் சேர முடியும்? இப்பதான் சொன்னீங்க. ஆ. பொதுவான ஒரு கொள்கை அப்படின்னா இவங்களுக்கான கொள்கை இவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறது மட்டும்தாங்கிறது எல்லாரோட கொள்கைன்றீங்க. ஆமா. கொள்கைன்னு ஒரு விஷயம் இல்ல. குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ஒரு சொல்ற உங்களுக்கு ஒரு பிரதிநிதியா இருக்காங்க ஒரு சமூகத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக சில விஷயங்கள் இல்ல எப்படி மாற்றங்கள் விஜய் பண்ணலாமேன்னு சொல்றேன். இப்ப விஜய் வந்து இப்ப விஜய்க்கு வந்து ஒரு தெளிவான கொள்கை இல்லாதப்ப அங்க போய் நீங்க போனாதான் அவர் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தாதான் அவருக்கு தெளிவு இருக்கா, தெளிவான கொள்கை இருக்கா, தெளிவான அரசியல் பண்ண முடியுமா, தெளிவான ஒரு ஆட்சி அப்படி அமைக்க கிடையாது. முடியுமாங்கிறது முடியும். அப்படி கிடையாதுங்க. முடியும். நீங்க வந்து நீங்க போகவே இல்லாம நீ ஒரு தடவை வந்து போட்டிட்டு பாரு, உனக்கு என்ன, நீ யாருங்கிறத நிரூபி, அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படிங்கிறது வந்து ஆமா. ஒரு சிறுபலத்தனமா இல்ல இல்ல. இந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா? நீங்க என்ன சொல்ற, இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சி. அவங்க வந்து படிப்படியா வளர்ந்து போன வாட்டி 6 தொகுதியில போட்டிட்டு 4 தொகுதியில ஜெயிச்சு 4 எம்எல்ஏ இருக்காங்க. இப்ப வந்து விஜய் வந்து ஒரு தெளிவான கொள்கை வைக்கல. இப்ப அப்பட்டமா தெரியுது இல்ல. அவர் சொல்றாரு பிஜேபி வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக வந்து அரசியல் எதிரி. ரெண்டையும் சமப்படுத்தி பேசி ஒரு தெளிவின்மை. இப்ப திரும்ப விசிகா எடுத்துப்போமே, விசிகா வந்து கீழ இருந்து வளர்ந்து வந்து ஈழம் அது இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொள்கை உண்டு. இப்போ விஜய் வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அமெரிக்க எதிர்ப்பு, அந்நிய மூலதன எதிர்ப்பு, முதலாளித்துவ எதிர்ப்பு, இந்த பொருளாதார கொள்கை சார்ந்த எதிர்ப்பு அதெல்லாம் எதுவும் பேசல. வரக்கூடிய சில விஷயங்களுக்கு அப்பப்போ கருத்து சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இப்போ அவர் அதை கூட விட்டுருங்க, கொள்கையை கூட விட்டுருங்க. இப்போ விஜயோட கூட்டணிக்கு போறாரு, யாராவது உறுதி அளிக்க முடியுமா? இப்போ அவர் 10 சீட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, 10 விசிகாவுக்கு 10 சீட் கொடுக்குறாரு, 10 சீட்டு வந்து அவர் கொடுக்குறாருன்னு நம்பி அவரோட போனா 10 சீட்டு ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட முடியும் நீங்க உத்தரவாதம் தர முடியுமா? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க 6 சீட்டு வாங்கி அதுல 4 சீட்ல நீங்க ஜெயிச்சு நீங்க அங்கே போய் உட்கார்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு 15 சீட்டு வாங்கி அதுல ஒரு 5 சீட்டு ஜெயிச்சு போறது. இல்ல அந்த 5 சீட்டு ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்கறேன் நான். ஏன் முடியாதுன்றேன். அதுக்கான என்ன மெட்டீரியல் என்ன சொல்றேன்னா, திமுக கூட்டணியில திமுகவுக்கு அடுத்தபடியான ஓட்டு சதவீதம் வச்சிருக்கிறது நீங்க தான் சொல்லி பெருமையா பேசிக்கிறீங்க. சரி பேசுறீங்க. இப்போ இன்னொரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு பெரும் இளைஞர் கூட்டமே அவர் பக்கத்துல இருக்கு. இன்னும் அதுதான் சில பேர் கூட போறாங்க. எப்படின்னா அவங்க நீங்க 2 பேருமே சேர்ந்து நிக்க போறது இல்லை. இன்னும் சில பேர் கூடுவாங்க. நம்ம கூடி அவங்க நிக்கும் போது ஓட்டு சதவீதங்கிறது ஏன் இன்க்ரீஸ் ஆகாது, ஏன் ஜெயிக்க முடியாது? நான் என்ன கேட்கறேன்னா, 15 சீட்டு விசிகா போட்டிட்டு 5 சீட்டு ஜெயிச்சிருன்னு சொல்றீங்க. மிச்சம் உள்ள 219 சீட் இருக்குல்ல, அதுல நீங்க ஆட்சி அதிகாரம் கூட வச்சிருக்காங்கல்ல, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்கல்ல, அவங்க கூட இருந்து நீங்க எம்எல்ஏவா உங்க கூட போய் கூட்டணி கட்சியா இருந்து எம்எல்ஏவா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்சதா நடக்க முடியுமா, செய்ய முடியுமா? ஆட்சி அதிகாரம் எதிர்கட்சி ஆட்சி அதிகாரம் வரதுட்டுங்க. நான் என்ன கேட்கிறேன், தாவேக்கா வந்து கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டா கூட தாவேக்காவே முதல்ல தனியா 5 சீட்டு ஜெயிக்குன்ற நம்பிக்கை எனக்கெல்லாம் இல்லை. நீங்க தாவேக்காவுக்கு வந்து தாவேக்காவுக்கு வந்து அப்படி ஒரு மிலிட்டண்டா நான் சொல்றேன், தாவேக்கா வந்து கீழே இறங்கி போராட்டம்னா என்ன தருங்களா? இப்போ விசிகாலாம் வந்து ஒன்று புரிஞ்சுக்குங்க, விசிகா வந்து ஒரு கொள்கை கட்சி, கொள்கை பேசின கட்சி. விசிகால வந்து போராட்டத்துக்கு இறங்கி சொன்னீங்களா பேசின கட்சி, இப்போ பேசுதாங்கிறத அப்படி இல்லை. விசிகால வந்து இது தேச பாதுகாப்பு சட்டத்தில் குண்டாஸ்ல வாங்கி அரெஸ்ட் ஆகி நிறைய ஊழியர்கள் வந்து இருந்திருக்காங்க. நாளைக்கு ஒரு போராட்டம் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வன்னியரசு வந்து ஒரு இதுல டாஸ்மாக் மூடு போராட்டத்தில் அரெஸ்ட் ஆகி உள்ள போனாரு. ஒரு கட்சி கொள்கை பேசுறதுன்னா அது களத்துல போராடணும், போராட்டம் நடத்தணும், அதுல வந்து வழக்குகளை வாங்கணும், அதுக்கு வந்து சிறைப்படணும், இப்படிலாம் வரலாறு இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும். உடனே விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறாரு. எனக்கு மேல வழக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் எதையும் சந்திக்க தயாருன்னு சொல்றாரு. அதுக்கு மேல என்ன செய்யணும்? இல்லைங்க, அதுதான் சொல்றேன் நான். அவங்க சொல்றாங்க, அவங்க செயல்பட்ட சொல்வது யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இது வந்து இது மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் திராவிட நாடு வாங்குவோம், மாநில சுயாட்சி வென்றெடுப்போம்னு சொல்லி இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி அதில் ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான ஜெயில் போய் எமர்ஜென்சியை பார்த்து இதெல்லாம் பார்த்து வந்த திமுக தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கார்பரேட் கட்சியாக மாறி இருக்கு. இதே பார்த்துருக்கோம்.
ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து நான் எல்லாம் கொள்கை கடைபிடிக்கிறேன், உறுதியா நிப்பேன்னு சொன்னா ஏன் நம்பணும் மக்கள்னு கேட்கறேன். ஏன் நம்ப கூடாதுன்னு கேக்குறேன். இவங்கள மாறி மாறி நம்பிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல மாறி மாறி நம்பிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் செஞ்சு நம்ப காட்டுங்க. கூடாது? இல்ல இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. மக்களோட விசிக ஆதரவு பாருங்க. இருந்தாதான் மக்கள் விசிக 25 வருஷமா கட்சி நடத்துறாங்க. ம். அவங்க பல போராட்டங்கள்ல இருந்து கரை கண்டு புடம் போடப்பட்ட ஒரு கட்சியா வந்து இருக்காங்க. சிபிஎம் இப்படி இருக்காங்க. நீங்க வந்து இப்பதானே வந்திருக்கீங்க. நீங்க போராட்டம் நடத்துங்க. மக்களுக்காக பாடுபடுங்க. பாடுபட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெறுங்க. அதுக்கப்புறம் மக்கள் வாக்களிப்பாங்க. இப்போ விசிகா வந்து ரிஸ்க் இங்க பாருங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு கட்சி வந்து இந்த கேம்பிளிங் மாதிரி இது வந்து என்ன சொல்றது சூதாட்டம் அதாவது ஒரு இந்த இதுல ஷேர் மார்க்கெட்ல இருக்க மாதிரி ஏத்தி விடுறது. அது மாதிரி வந்து உண்மையிலேயே எவ்வளவு ஓட்டு வரும் விஜய்க்குன்னு தெரியாது இந்த எலெக்ஷன்ல. உண்மையிலேயே எவ்வளவு அவர் வெற்றி பெறுவார், அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது. அது தெரியாத இடத்துல ஏற்கனவே ஒரு 4 எம்எல்ஏ இருந்து அதோட குறைஞ்சு போய் ஒரு எம்எல்ஏ ஒண்ணுமே இல்லாம வெறும் சட்டசபைக்குள்ள விசிக இடமே இல்லாம போயிடுச்சுன்னு அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவரா ஆயிடுவாரா திருமாவளவன்? அப்ப அந்த முடிவை எடுக்கக்கூடாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டட் ரிஸ்க்கும் கால்குலேட்டட் சேர்த்து தான் எடுக்கணும். அப்ப இல்ல இப்ப நம்ம எனக்கு நம்மளோட இந்த கணிப்புகள் சீட்டு விஜய் கொடுப்பாரா ஜெயிப்பாரான்ற தாண்டி முதன்மை எதிரி பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு வரையறுத்து அதுக்கு எதிராக கன்சிஸ்டண்டா 3-4 எலெக்ஷன்ல இவங்க நிக்கிறதுன்றது வந்து இந்த பாசிச எதிர்ப்புன்ற இடத்துல இருந்து அது சரியான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை வந்து பேணணும்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு கடந்த வாரத்தில் தஞ்சாவூர் பகுதியில் அவர் பிரச்சாரத்தில் இருக்கும்போது சில விஷயத்த பேசியிருக்காரு விசிகாவுக்கு எதிராக. அதாவது என்ன விசிகாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வருது, துணை முதல்வர் தரேன்றாங்க, மந்திரி சபையில் இடம் தரேன்றாங்க, நிறையா சீட்டு வந்து கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாக தரேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்க தரப்புல இருந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து நாங்கள் எங்கேயும் அதெல்லாம் பேசணும், அப்படிலாம் நாங்கள் எதுவும் உங்களை கூப்பிடவே இல்லையே, உங்கள் கட்சியை வந்து திமுக சாப்பிட்டுட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா திமுக மொத்தமாக உங்கள் கட்சியை விழுங்கிடும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக விசிகாவில் இருக்க எம்எல்ஏ ஷானவாஸ் இருக்காங்களோ அவங்க பேசியிருந்தாங்க. எங்கள் கட்சியிலலாம் யாரும் விழுங்கலை, உங்கள் கட்சியை தான் வந்து பாஜக விழுங்கிட்டு இருக்கு, அதிமுகவை பாஜக விழுங்கிட்டு இருக்கு, உங்கள் கட்சிக்குள்ள உட்கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட என்ன சொல்கிறது பிஜேபி மேலிடத்து தான் போய் பார்க்குறீங்க, அவங்க தான் தீர்த்து வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து எங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுட்டோம், எங்கள் கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றுட்டோம், நிரந்தர சின்னத்தை பெற்றுட்டோம், நாங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், நீங்கள் தான் தேர்ந்துக்கிட்டே வர்றீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்த பேசியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஆனால் இவங்க வந்து இப்போ இந்த பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, என்னென்னா வந்து தேர்தல் கூட்டணி வேற கொள்கை கூட்டணி வேற அப்படின்னு. அதனால் தேர்தலுக்கு வந்து இப்போ அரசியல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரசியலுக்கு என்ன வேணும், அரசியலுக்கு கொள்கை எதுவும் வேணும்னு அவசியம் கிடையாது. அரசியலுக்கு என்ன வேணும், பணம் வேணும், நல்ல பிரபலமாக அறியப்பட்ட ஆள் வேணும், பேச்சாற்றல் வேணும், இப்படி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அரசியலுக்கு முதல்ல என்ன தேவைன்னா கொள்கை தேவை. அப்புறம் அரசியலுக்கு டெஃபினேஷன் என்ன தெரியுமா? அரசியல் என்பது பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் வித்தை. அதான் அரசியலோட டெஃபினேஷன் வந்து பொருளாதாரம்னா என்ன? இப்போ நீ கல்விக்கு எவ்வளோ செலவு பண்ணுற, சுகாதாரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுற, உன் வருமானம் என்ன? இப்போ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அரசுனா என்னன்னா உன் ரெவன்யூ என்ன, எக்ஸ்பென்ஸ் என்ன, ரெவன்யூவை ஒழுங்குபடுத்து, எக்ஸ்பென்ஸை ஒழுங்குபடுத்து. இப்போ ரெவன்யூ வந்து எதுலேருந்துலாம் வருவாய் வரப்போகுது? உன் நாட்டோடைய முக்கியமான பொருளாதாரம் விவசாயமா அல்லது தொழில்துறையா அல்லது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா? இப்போ இந்தியாவோட இன்னைக்கு முக்கியமான பொருளாதாரம் என்ன? தொழில்துறை சார்ந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்து தான். விவசாயம் வந்து படுத்து கிடக்குது. விவசாயமா இருந்தது அது படுத்துருச்சு. ஆனால் இந்தியாவுடைய பெரும்பகுதியான மக்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. விவசாயம் தான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. ஆனால் அந்த விவசாயத்தை கார்பரேட் மயமாக்கணும். சாதாரண சிறு விவசாயிகள்லாம் அடித்து துரத்திட்டு அந்த இடத்துல கார்பரேட்டை கொண்டு வரணும். அப்போ சிறு விவசாயி வந்து லாபம் இல்லாமல் விலை நிர்ணயம் பண்ண முடியாமல் இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு 6000 ரூபா காசு தரோம், அதை வச்சு ஓட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி 6000 ரூபா காசு கொடுத்துட்ருக்காங்க. எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாமல் நீங்கள் சிறு விவசாயிகள் இப்போ மகாராஷ்டிராலே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கூட புள்ளி வரம் வந்திருக்கு, எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க அப்படின்ட்டு, இந்த கடன் தொல்லைனால செத்துருக்க விவசாயிகள். அப்போ என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு வந்து கொள்கை என்ன, உங்களுடைய அரசியல் கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன இப்படின்ற பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. ஓப்பனாக சொல்கிறாங்கல்ல, அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்றாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம்? இல்லை இப்போ அவங்களுக்கு என்னன்னா சீட்டு பதவி அதுதான் ஒரே கொள்கை தான். இப்போ வந்து திமுக அதிமுக நான் சொல்றேன்ல, உங்களுடைய கொள்கை என்னன்னா முதல்ல என்னன்னா உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன, அதான் முதல் கொள்கை. சுயமா அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதா அவங்க கொள்கை. இப்போ நாட்டுக்கு என்ன பொருளாதார கொள்கைன்னு இருக்குல்ல, உன் நாட்டுக்கு வந்து நீ வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய பொருளாதார கொள்கை என்ன? இந்தியா முழுவதுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து சேவை அப்படிங்கிறது வந்து மறைஞ்சிருச்சு. அரசியல்னா இப்போ பிஸ்னஸ் எல்லாருமே பிஸ்னஸை தான் பார்க்குறாங்க, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அரசியல் என்பது அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தொழில்.
நீ எவ்வளோ பணம் முதலீடு பண்ணி எவ்வளோ பணம் எடுக்கிற அப்படின்றத பண்ணுறான். அதை வந்து அந்த கட்சியை பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனால் அந்த கட்சி வந்து எடுக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாடு இருக்குல்ல, இப்போ வந்து 3 வேளாண் சட்டங்கள் வருது அப்படின்னா அதை இவர் ஆதரிச்சார். யார்? எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சார். அப்போ அந்த வேளாண் சட்டங்கள் விவசாயிக்கு எதிரானது. அப்போ இப்போ தமிழ்நாடு அரசு திமுக அதிமுகவுக்கு வந்து பெரிய அளவில் பொருளாதார கொள்கையில் வேறுபாடு கிடையாது. 2 பேரும் அந்நிய முதலீடு சார்ந்த ஒரு வளர்ச்சி கொள்கை தான். விவசாயத்தை கைவிட்ட அந்நிய முதலீடு சார்ந்த வளர்ச்சி கொள்கை தான். இப்போ 8 வழிச்சாலை, மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன்லாம் போராடி, அப்போ திமுக வந்து எழுத்துலலாம் தரல, டங்ஸ்டன் போன்ற திட்டங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் திமுகவோட கொள்கையில் கிடையாது. திட்டம் வரும், அதுக்கு ஒப்புதல் தருவாங்க, மக்கள் போராடினி பின்வாங்க. அந்த மாதிரி தான். அப்போ வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து கடலோர மேம்பாடு, அந்த 8 வழிச்சாலைக்கு அதான் சொன்னாங்க. அது வந்து என்ன சொல்றது, விவசாயிகளை பாதிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க, பெருசா இது பண்ணாங்க டிஎம்கே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதனால இப்போ உங்களுக்கு சூழலியல் விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாய நிலங்களை காப்பாற்றணும், சுற்றுப்புற சூழலை காப்பாற்றணுன்ற ஒரு கொள்கை வந்து 2 பேருக்கும் கிடையாது. இவங்களுடைய பொருளாதார கொள்கை என்னன்னா, வெளிநாட்டுக்காரனுக்கு உனக்கு இப்போ நீ தொழிற்சங்கம் தொடங்கக்கூடாது, நீ வந்து 12 மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம், உனக்கு கரண்ட் ஃப்ரீயாக கொடுப்போம், இடம் ஃப்ரீயாக கொடுப்போம், நீ வந்து இங்கே முதலீடு பண்ணி ஒரு 1000 பேருக்கு வேலை கொடு. இந்த அந்நிய முதலீடு சார்ந்த ஒரு பொருளாதார கொள்கை, விவசாயத்தை கைவிட்ட ஒரு பொருளாதார கொள்கை, இதுதான் தமிழ்நாட்டில் திமுகவுடைய கொள்கை, அதிமுகவோட கொள்கை. இது ஒன்று. அது ஒரு கொள்கை. இப்போ என்னன்னா, நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அவங்கள இருக்கலாம், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொள்கையா இருக்கு. அதாவது இவங்க ஊழல் குற்றச்சாட்டுல சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஒரு பக்கம் அதாவது அதை காட்டி தானே இப்போ பிஜேபி வந்து 2 பக்கத்துமே 2 கட்சியுமே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க முக்கியமா பயன்படுத்துற டூலே வந்து இவங்க பண்ண ஊழல் தானே. அமலாக்கத்துறையும் பிஎம்எல்ஏன்னு சொல்லி பணப்பரிமாற்ற தடை சட்டம், சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம், இந்த 2ஐயும் பயன்படுத்தி தான் பணம் இருக்க கட்சியை, இப்போ வந்து ஒரு இயக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இயக்கத்தை எப்படி மிரட்டுறாங்க? ஊப்பா சட்டத்தை போடுற, என்ஐஏ வரும், இப்போ நீ கொள்கை பேசுறியா, உன்கிட்ட பணம் இல்லையா, என்ஐஏ அனுப்பு, ஊப்பா சட்டத்தை போடு, அவனை தூக்கி உள்ள வை. ஓ, இவன் கொள்கையெல்லாம் பேசல, பதவி அரசியல் பண்ணுறான், இவன்கிட்ட பணம் இருக்குது, நிறைய கொள்ளையடிச்சு வச்சுருக்கானா, சரி டக்குன்ட்டு வந்து இடி அனுப்பு, பிஎம்எல்ஏ அதை சட்டத்தின்படி அவனை கைது செஞ்சு உள்ளே வைங்க, பெயில் தராதிங்க. இப்போ கைது செஞ்சு உள்ளே வச்சு நீ விசாரணை பண்ணி, ஆமாம் அவன் குற்றம் செஞ்சுருக்கான், அவனுக்கு தண்டனை கொடுன்னா அது யாரும் மறுக்கலை. யார் ஒருத்தரையும் நீங்கள் சட்டப்படி விசாரணை பண்ணி அவங்க குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் அவங்க இது பண்ணுங்கள். ஆனால் இப்போ இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நீங்கள் வந்து விசாரணை கைதியாக வருஷ கணக்கில் இருக்காங்க. அது பிஎம்எல்ஏல இவரும் இருக்கார், யார், செந்தில் பாலாஜி இருந்தார், அரவிந்த் கெஜ்ரிவாலும் இருந்தாங்க, மணிஷ் சிசோடியா அந்த ஆம் ஆத்மி கட்சிக்காரர் இருந்தார், சிபு சோரன் ஜார்க்கண்டில் தூக்கி உள்ளே வச்சாங்க. இது மாதிரி வந்து விசாரணை கைதியாக பிஎம்எல்ஏ உள்ள வைப்பாங்க. அல்லது உமர் காலிது, சர்ஜில் இமாமு, கூரம் பர்வேஷ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலித் முகமது, இது மாதிரியான இளைஞர்களை வந்து பஸ்தரில் பழங்குடி மக்கள் 4000 பேர் ஊப்பால ஆண்டு கணக்கில் விசாரணை கைதிகளா இருக்காங்க. கன்விக்ட் ஆகி அதனால வந்து இவங்களுக்கு இந்த ஊழல் பணத்தை காப்பாற்றுறதுக்காக தான் கூட்டணிக்கெல்லாம் கொண்டு வராங்க. இப்போ இவர் எடப்பாடி வந்து என்னன்னா, இப்போ இவர் ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி போட்டார், அந்த கொள்கையை தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ திமுக கூட்டணியும் இன்டாக்டா இருக்கு. ஆனால் திமுக இப்போ விசிகா வந்து 2019 தேர்தல், 2021 தேர்தல், 24 தேர்தலில் வந்து இந்த நாட்டோடைய முதன்மை பிரச்சனை வந்து மத்திய அரசு இருக்கக்கூடிய பாஜக தான் முதன்மை பிரச்சனை. அவங்க வந்து ஒரு பாசிச ஆட்சி, இந்த ஆட்சியை வந்து அப்புறப்படுத்தணும், இவங்களோட கூட்டணி இல்லை. அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், பிஜேபியோட கூட்டணி இல்லை, பிஎம்கேவோட கூட்டணி இல்லை, இது எங்களுடைய கொள்கை அப்படின்னு அறிவிச்சிட்டார். இப்போ இவங்க வந்து சும்மா ஒரு பிஎம்கே வந்து திமுக பக்கம் வந்தாங்கன்னா நாங்க கூட்டணியை விட்டு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி வேற எங்கேயும் போக மாட்டோம், திடீர்னு தேர்தலில் புறக்கணிப்போம், தேர்தல் அரசு வேணான்னு விட்டு போனார். இப்போ இவர் எடப்பாடி பண்ணது பாருங்களேன், விசிகா வாங்க, சிபிஐ வாங்க, சிபிஎம் வாங்கினார். எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அறிவே இல்லை அப்படின்னா, இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் பிஜேபி வந்து சிபிஐ சிபிஎம்மோட கூட்டணி வச்சதே கிடையாது. இப்போ பிஜேபி வந்து வெளிப்படையாக அரசோட கொள்கை என்ன, எங்களுக்கு வந்து 5M, இந்த 5M வந்து எங்களுக்கு எதிரி. யார்? மார்க்சிஸ்டுகள் எதிரி, மெக்காலே கல்வி திட்டம் எதிரி, முஸ்லீம்ஸ் எதிரி, இன்னும் 2 விஷயம் வந்து 5Ms வந்து எதிரின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வெளிப்படையாக மார்க்சியம் எங்களுக்கு எதிரி, கம்யூனிஸ்டுகளோட ஐடியாலஜிக்கலாக கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்குது, எந்த காலத்துலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அறிவு கூட இல்லாமல் நீ பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி கூப்பிடுற? உனக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இல்லை? எங்கேயாவது வந்து பிஜேபி இருந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி எமர்ஜென்சி அப்போ எல்லாம் சேர்ந்து ஜனசங்கம் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க, அது ஒரு குறிப்பான வரலாற்று நிலைமை, அது வேற. ஆனால் இப்போ எந்த காலத்துலையும் வச்சது கிடையாது. வெளிப்படையாக நாங்கள் கொள்கை எதிரிகள்னு அறிவித்து அரசியல் பண்ணாங்க. உங்களுக்கு அப்படி என்ன கொள்கை இருக்குது? நான் என்ன கேட்குறேன்னா, 2021 தேர்தலில் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தேன்,
அப்புறம் சிறுபான்மையோட வாக்குகள் கிடைக்கலன்னு 2024 தேர்தலில் கூட்டணியில் இல்லை, பிஜேபி கூட்டணியில் இல்லை, தனியாக போட்டீங்க. இப்போ 26 கூட்டணிக்கு போறீங்க. கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 8 மாத காலம் தான் இருக்குது. அப்போ அந்த எலெக்ஷன் நெருங்கும் போது தான் யார் கூட கூட்டணி வைப்பாங்க, யார் ஆட்சிக்கு வருவாங்கலாம் தெரியும். ஆமாம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ பேசுங்க. நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.